கோவில் ஸ்டைலில் சூப்பராக வந்து பிசிபிளாபாத் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வீட்டில் என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, புடலங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கான்னு எதையுமே விடலை. பாப்பாவுக்கும் வந்து பண்ணுறதுனால வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி மட்டும் போட்டுட்டு விசிலில் போட்டுட்டேன். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது கோவில் திருவிழாலெல்லாம் வந்து இதை சாப்பிடும்போது எப்படி தான் இதை பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்டேயும் கேட்பேன். ஆனால் அவங்க வந்து சாம்பார் மட்டும்தான் வைப்பாங்க, சாம்பார் சாதம்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. நல்லா சூப்பராக வந்து இது கொலையை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு இதோட சீக்ரெட் ரெசிப்பியே வந்து கொஞ்சோண்டு தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரு, நிறைய நெய்யெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து தூவினா அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க நமக்கு எந்த காய்கறியும் வந்து சைடிஷ்க்கு வேணாம், அப்பளம் மட்டும் வச்சு சூப்பராக சாப்பிட்றலாம். பாப்பாவுக்கும் வந்து இதை தான் கொடுத்தேன், அவனும் வந்து சூப்பராக சாப்பிட்டான். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.